ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கடந்த மாதத்திலே அநேகம் பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்கள் சாட்சியாக எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருச்சி பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் கடந்த மாதங்களிலே நான் சொன்ன சாட்சி, அதாவது சொத்து பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் எப்படி விடுதலை தந்தார் என்று சொல்லி ஒரு சில சாட்சிகளை பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பின்பதாக அவர்கள் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சொத்து விற்க வேண்டியது இருக்கிறது. அவருடைய சகோதரிகளில் ஒருவர் அந்த சொத்தை விற்க வேண்டாம் என்று சொல்லுகிறபடினாலே அது தாமதமாகி கொண்டே போகிறது என்று சொல்லி கவலையோடு தெரிவித்தார்கள். நாங்களும் இந்த கடந்த மாதத்தின் ஆரம்பத்திலே அவர்களுக்காக ஜெபித்தோம். என்ன அற்புதம்! 12ஆம் தேதியே கர்த்தர் அந்த சகோதரனுடைய இருதயத்தில் பேசி அவர்கள் எல்லாம் ஒரு மனதோடு அந்த சொத்தை விற்போம் என்று சொல்லி தீர்மானித்து இந்த மாத கடைசிக்குள்ளாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அந்த குடும்பத்தினர் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், ஒரு சில காரியங்கள் மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்பதற்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் விசேஷமானது. அடுத்த ஒரு சாட்சி, ஏன்னா என்னுடைய இருதயத்தில் அது ஒரு விசேஷமான சாட்சி என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்முடைய தொலைக்காட்சியை பார்க்கிற ஒரு குடும்பத்தினர், அவர்கள் மாடு வைத்திருக்கிறோம் பாஸ்டர், எங்களுக்கு அதுதான் ஆதாரம். அந்த மாடு நேற்று தினத்தில் காணாமல் போய்விட்டது, நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி அதற்காக ஜெபிக்க கேட்டார்கள். நானும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தேன். அவருடைய ஆதாரம் திரும்பி வர வேண்டும் அப்பா என்று சொல்லி. பாருங்கள், சரியாக நேற்றைய தினத்தில் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்தீங்க, அதே போல் மாடு எங்களுக்கு கிடைத்து விட்டது. ஒரு சிலருக்கு இது சாதாரணமான காரியமாக தெரியலாம், ஆனால் இது எங்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அதை கேட்டு என்னுடைய இருதயத்தில் நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அதே போல் சென்னை பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் அவருடைய தகப்பனாருக்கு ஏற்பட்ட வியாதி நிமித்தம் மிகுந்த கவலையோடு என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவர்களை ஐசியூ வார்டில் வைத்திருக்கிறார்கள். 7 நாட்களாக அவர்கள் ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் அவருடைய தீமைக்கு வர வேண்டிய அந்த லிவர் சிரோசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வியாதியை கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் இந்த மாதத்தினுடைய கடைசியிலே அந்த டாக்டர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் நினைத்தோம் இவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லி, ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையிலே உங்களுடைய கரங்களை பாதுகாத்திருக்கிறது என்று சொன்னார்களாம். அந்த சாட்சியை கேட்டு நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவன், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் அவர் கைவிடாத தேவன் என்பதை இப்படிப்பட்ட சாட்சிகள் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தெரிவித்திருக்கிறார். அதை விட எனக்கு மிகுந்த சந்தோஷம், கடந்த மாதத்தில் ஒரு அற்புதமான சாட்சி. ஒரு சகோதரி 2 வருடத்திற்கு முன்பதாக என்னிடத்தில் அவருடைய கணவருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட மறந்து விட்டார்களாம். ஆனால் கடந்த ஆண்டில் அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சாட்சியை கடந்த மாதத்தில் அந்த சகோதரி எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவர். இப்படி உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், நான் இந்த மாதத்தில் நான் அதற்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலையும் நீங்கள் சிவகாசி சாட்சியாபுரம் பகுதியிலே ஈபி காலனியிலே வசிப்பீர்கள் என்று சொன்னால், பெத்தேல் ஜெப மையம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெப மையத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் சாயந்தரம் 7 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் சாயந்தரம் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வரலாம். உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மேலும் தகவல்களுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு
சம்பூரணமாயிருக்கும். பிரியமானவர்களே, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற ஆரம்பம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆரம்பத்தை பார்த்து ஒரு சிலர் மிகவும் அற்பமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். இதை ஆரம்பிக்கத்தானா இவ்வளவு பாடுபட்டாய், இந்த காரியத்துக்குத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டாய், இவ்வளவு வேதனைப்பட்டாய் என்று சொல்லி உங்களை ஆரம்பத்தை அற்பமாக ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்று சொல்வார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். பிரியமானவர்களே, அநேகம் பேருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் பார்ப்பதற்கு மிக எளிதான காரியமாக காணப்படலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மனுஷனுடைய கண்கள் பார்க்கிற விதம் தேவன் பார்க்கிறது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட பெரிய காரியம் ஒரு சாதாரணமான விதத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணாதே என்று சொல்லி ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் நினைக்கிறோம், நான் நினைத்தது பெரிய அளவில் நினைத்தேன், ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிறதோ மிக குறைவு என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதே போல் யோசித்து பாருங்கள், இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அங்கே ஒரு பெரிய தேவை. 5000 புருஷர்கள் இருந்த இடத்துல ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வருகிறார். அதை பார்த்த பொழுது நம்முடைய இருதயங்கள் எப்படி தோன்றியிருக்கும் என்று சொன்னால், இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சோர்வு தான் ஏற்பட்டிருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், ஒரு 5000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சிறு பையன் 5 புரோட்டா 2 மீனை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க, இதை வைத்து போஷிக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல தான் அந்த சிறு பையன் கொண்டு வந்தது ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டது. ஆனால் முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு அவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் அற்பமான ஆரம்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் நினைத்தது நடக்கலை பாஸ்டர், நான் நினைத்தது போல இல்லை என்று சொல்லி அநேகம் பேர் தங்களுடைய அழைப்பை விட்டு விலகி போகிற காலம் இப்படிப்பட்ட காலம். ஆனால் கர்த்தர் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்ய போகிற காரியம் விசேஷமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், இயேசுனுடைய பிறப்பு, இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது மேசியா பிறக்க போகிறார் என்கின்ற ஒரு வைராக்கியம் தேசத்தில் காணப்பட்டது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய மாளிகையில் ராஜாவாக பிறப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் பெத்லகேம் என்னும் ஊரில் ஒரு மாட்டு தொழுவத்தில் இந்த இயேசு பிறந்தார். அவருடைய ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டது, ஆனால் முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகும் பொழுது ஜீவனுள்ள தேவனாக கடந்து போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக காணப்படலாம். உங்களுடைய காரியங்களை பார்க்கிறவர்கள் உங்களை மிக அற்பமாக பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவு இதே போல இருக்காது, உன்னுடைய ஆரம்பத்தை போல உன்னுடைய முடிவு இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். யோபுனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நன்றாகத்தான் இருந்தது, அவனுடைய முடிவு ஜனங்களுக்கு மத்தியிலே எந்த முடிவை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக இருந்த முடிவை நான் சொல்லுகிறேன். அவர் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனது போல காணப்பட்டது. நண்பர்கள் விட்டு போய்விட்டார்கள். மனைவி சொல்லுகிறாள், இந்த இயேசுவை, இந்த தெய்வத்தை நீ மறுதளித்து விட்டு நீ செத்துப்போ என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே சோறு வந்துடும். ஏனென்று சொன்னால், ஜெபித்த காரியத்தில் ஒன்று கூட நடக்கவில்லை. அற்பமான ஆரம்பம், எல்லாமே முடிவுக்கு வந்தது போல இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய விசுவாச ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வேன் என்று சொல்லி. பாருங்கள்,
அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்தபடியினாலே முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கிறதா? உங்களை பார்க்கிறவர்கள், நீ இத்தனை ஆண்டு காத்திருந்தாயே, நீ பட்டதாரியாக இருந்தாயே, உனக்கு என்ன வேலை கிடைத்தது? நீ வேலை பார்க்கிறது உன்னுடைய பட்டத்துக்கு ஏற்ற வேலையாக பார்க்கிறாய், மிக அற்பமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு உயர்வை வைத்திருக்கிறார். ஒரு சிலர் உங்களை பார்த்து அற்பமாக சொல்லுகிறார்கள், நீ திருமணமாகி இத்தனை ஆண்டு ஆகிவிட்டது, உனக்கு குழந்தை ஆசீர்வாதமே இல்லையே, நான் சொல்லுகிற கோயிலுக்கு வா, அந்த கோயிலில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி உங்களுடைய தேவனை விட்டு வர சொல்லி ஒரு சிலர் சொல்லி கொண்டு இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய தேவாதி தேவனை விட்டு விடாதிருங்கள். பிரியமானவர்களே, பாகாலை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்திற்கு அவர் தாம் யார் என்பதை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் என்று சொன்னால், மழையை வருவிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. அவர் காத்து கொண்டே இருக்கிறார், ஏதாவது மழை வந்துவிடுமா என்று சொல்லி 7 முறை வேலையாளை அனுப்பி மழை வருகிறதா என்று பார் என்று சொன்ன பொழுது அங்கே ஒன்றும் வரவில்லை என்று சொல்லி அவர் மிக அற்பமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் 7வது தடவை போய் பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகத்தை பார்த்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த கையளவு மேகம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்பமான ஆரம்பமாக காணப்படலாம். இன்றைக்கு நீங்கள் அவனுடைய சமூகத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக மாறட்டும். இந்த ஜூலை மாதத்தில் நீர் யார் என்பதை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு பாருங்கள். அன்றைக்கு கையளவு மேகம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக காணப்பட்டது. அந்த கையளவு மேகத்தை பார்த்த உடனே எலியா தீர்க்கதரிசி உடனே உணர்ந்து கொண்டார், தேவன் இறங்க போகிறார் என்று சொல்லி பேரிரைச்சலின் மழை பொழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வேளை உங்களுடைய சூழ்நிலையில் அற்பமான ஆரம்பத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். மனிதன் சிந்திக்க முடியாத ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசம் யார் மேலே வைத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமாக காணப்படுகிறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த மாதத்தில் உற்சாகத்தினால் நிரப்பி இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.